வெல்கம் டு மேட் வைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து பல்லாவரத்தில் இருக்கோம். லாஸ்ட் மந்த் வந்து நம்ம பெங்களூருக்கு போனோம். ஸோ அதனால் நம்ம இந்த வீக் வந்து சென்னை வந்திருக்கோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பல்லாவரத்துக்கு போகிறோம். அதனால் எங்களுக்கு எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு தெரியல. பல்லாவரம்னு ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு, அங்கே இறங்கிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பு திரிசூலம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நம்ம அங்கே இறங்கி நடந்து போனால் தான் பக்கம். நாங்கள் அது தெரியாமல் முன்னாடியே இறங்கிட்டோம். இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்தோம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா. ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே இந்த டாய்ஸ் கடை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த கடையை போயிட்டோம். அங்கே டேப்லாம் வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தோம். இது வந்து ரொம்ப சின்ன டேப்பாக தான் இருந்துச்சு. டிஸ்பிளே காட்டுறா, பெரிய கேமரா தானே அது. அப்புறம் ஆர்டிஸ்ட் கணக்காக போட்டிருந்தாங்க. எடுத்து பார்த்தோம். எல்லாமே வந்து 300 GB 500 GB தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடை போனோம். தான் ஆக்ஷன் கேமரா வச்சுருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் போய் எடுத்து பார்த்தோம். நிறைய மவுண்ட் இருக்கு. அந்த குவாலிட்டி கிடைக்குமான்னு தான் டவுட் இருக்குமா. ஆனால் 1000 ரூபாய்க்கு எல்லாமே வருதுன்னா அவ்வளோ ஓகே தான். இது கடைசியாக போகும்போது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு கிளம்பிட்டோம். உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். இதை பார்த்ததுமே வந்து வாங்கணும்னு தோணியாச்சு. அங்கேயே வச்சு உள்ளே என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடிட்டு 50 rupees தான் சொன்னாங்க. அதனால ஒரு அள்ளி போட்டு ஒரு 4 மட்டும் வாங்கினோம். டிஃபரெண்ட்டாக ஏதாவது வாட்ச் கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து அடுத்த கடைக்கு போனால் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? மோஸ்ட்லி நிறைய கடையில் கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க மிஷின் தான். வித்தியாசமாக ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். பட் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? வீட்டுக்கு போவோம். அடுத்து பழைய மாடல் ஃபோனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னென்னா இதெல்லாம் நம்ம ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கலாமே தவிர்த்து இதை ஓட வச்சு நம்ம யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த போன பார்த்தியா, பட்டன் இருக்கா, கீழே எடுத்து போட்டா இங்கே பட்டன். எவ்வளோன்னு கேளு. பிங்கிலிக்கா பிலாப்பி. இது மொபைல் நினச்சி தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் மொபைல் கிடையாது, மல்டிமீடியா பிளேயர். ப்ளஸ் இதில் நம்ம கேம்ஸ் விளாண்டுக்கலாம். மொதல் ஐஃபோன் பார்த்தோம்ல, ஐஃபோன் 8, அங்கேயே வந்து ஐபேட் வச்சுருந்தாங்க. புது மாடல் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேலாம் உடஞ்ச கண்டிஷன். இது வந்து ஜாஸ்தியாக மெமரி கார்டு போடுறது. மெமரி கார்டா? இது வந்து சிடி போடுறது. இது சிடி போடுறது. இது வந்து உள்ள கேட்டரேஜ் போடுறது. ஏன்னா என்ன சொன்னா, இந்த பவர் சப்ளை வந்துட்டு இல்லையா 12 வோல்ட்டு. இது வந்து கிடைச்சா ஒரிஜினலாக ரெடி பண்ணி போடலாம். ஆனால் ஜாய்ஸ்டிக் எதுவுமே கிடைக்காது. இதுக்கு 4 கண்ட்ரோல் பண்ணலாம். மதுக்கு எல்லாமே கிடையாது தம்பி, இங்கே விலையெல்லாம் கூட தான். ஒரு வழியாக அடித்து பேசி இந்த நிண்டோ வாங்கிட்டோம். வாங்கவே இல்லையாடா? என்ன வாங்கி சும்மா வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்து இந்த டிவிஐ போர்ட் டு டிஸ்பிளே போர்ட் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் ஒன்று வாங்கினோம். எல்லாமே சாம்சங் நெக்ஸஸ். சாம்சங்கா? இதுக்கு நெக்ஸஸ் தான்டா. அது பழைய மாடல் தான். இதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ரேட்டு விபூதி இருக்கு. ஓகே, இது வந்து உள்ள கேசட் போடுற மாதிரி, பழைய கேசட் போட்டு விளாடுற மாதிரி. ஆனால் பட்டன் எல்லாமே வேலை செய்வான்னு தெரியல. இது வந்து ஃபேக்கு தான், பட் இருந்தாலும் வந்து வெயிட் ஆகுது. இது மட்டும் வேணா கேட்டு பார்ப்போம். இதில் ஏதாவது வாங்கலாமான்ட்டு தேடி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த காம்பஸும் பழைய மாடல் வாட்சும் இருந்துச்சு. எடுத்து பார்த்தோம், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இதில் கன்ஃபியூஸ் என்னென்னா ரெண்டில் எதை வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபைனலாக முடிவு பண்ணி இந்த வாட்சை வச்சுட்டு காம்பஸ் மட்டும் வாங்கினோம்.
நான் இது வரைக்கும் பித்தளையில் செஞ்ச ஸ்டாச்சு தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே காப்பரில் செஞ்சது இருந்துச்சு. பார்க்கும் போதே அழகாக இருந்துச்சு. எதாவது வாங்கலாம்னு தோணுச்சு. பட் விலையெல்லாம் எக்குத்தப்பாக இருந்தனால நம்மளால் வாங்க முடியல. அடுத்த ஒரு இடத்துல ஒரு டப்பாக்குள்ளே காந்தி வாட்ச் வச்சுருந்தாங்க. நாங்கள் எடுத்து கொடுங்க பார்த்துட்டு தாங்கன்னு சொன்னோம். ஆனால் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம நண்பர் ஆக்டிவிட்டி இன்ஃபோ தான் வந்து நான் வாங்கி தர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போனாங்க. கூடவே ரீடெக்ன்ற யூடியூப் சேனல் வச்சிருக்க நம்ம நண்பர் வந்திருந்தாரு. ஒன்று எடுத்து கொடு. விட்றாங்க அது ஓப்பன் ஆகுங்களா கீழே? வாட்செல்லாம் எடுத்து பார்த்தோம். ஒரு சிலதில் முள்ளு இல்லை, ஒரு சிலது டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஒவ்வொரு வாட்சோட விலையும் 2500 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வாட்ச் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கினீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது கேமிங் கன்சோல் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து 2001 வந்த மாடல். மைக்ரோசாஃப்டோட ஃபர்ஸ்ட் ஜென் எக்ஸ்பாக்ஸ் கன்சோல்னா அது இதுதான். இதை இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. அடுத்து ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு சிப்பு மாதிரி போட்டு ஏதோ ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கறத பார்த்துட்டு கடைக்கு அதை கொண்டாந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். அடுத்து பிசியோட கேபினட்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு பக்கத்து கடையை போகும்போது வழக்கம் போல் மிஷின்ஸ் நிறையா இருந்துச்சு. நம்மளுக்கு எதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடி பார்க்க நீட்டாக இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா பின்னாடி கந்தல் கோலமாக கிடக்கு. எவனே அந்த வண்டியை சாக்கடை க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. டைல் மிஷினாக தான் இருக்கும். ஃபார்வர்டு, ரிவர்ஸ் ஃபார்வர்டு. அங்கேயே PS4 கூட கண்ட்ரோலர் இருந்துச்சு. எடுத்து பட்டெல்லாம் கரெக்டாக வேலை செய்யலாம்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, 3 இருந்துச்சு. ஆனால் ஒரு ஜாய்ஸ்டிக்கே கிட்டத்தட்ட 2 ரூபா சொன்னாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்ம தேடி வந்ததில் ஒரு சிலது கிடைச்சது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கினோம். கூடவே இந்த இம்பாக்ட் பெஞ்சு கன்று இருந்துச்சு, அதையும் சேர்த்து வாங்கிட்டோம். சோனியை சாணியில் போட்டு முக்கின மாதிரி கேமராவை போட்டு உழப்பி வச்சுருந்தாங்க. அடுத்து போக போக மளிகை கடை அதிகமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்த பெட்ஸு பறவைகள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே எல்லாம் அழகாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஆப்பிள் ஐபேடுக்கெலாம் இங்கே பஞ்சமே கிடையாது, நிறையாவே கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ வேலை செய்யுமான்றது சந்தேகம் தான். ஏன்னா அதில் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணி பல நாள் ஆச்சு, பல மாதம் ஆச்சு. அடுத்து இந்த பிளாக் பேக்கையோட டேபு பார்த்தோம். நாங்கள் பிளாக் பேக்கில் ஃபோன் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து டேப்லெட் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா தான் இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணாமல் எதாவது இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அங்கே ஒரு பயங்கரமான பிசி இருந்துச்சு. நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளனா பிசிக்குள்ளே இல்லை, பக்கத்தில் இருந்து பார்த்தோம். மதர் போர்டும் பவர் சப்ளைவும் தான் இருந்துச்சு. ரேமும் ப்ராசஸும் ரெண்டுமே எடுத்துட்டாங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்க் போடுற போர்ட்டு மட்டும் நிறையாவே இருந்துச்சு. அடுத்து அங்கே உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். நம்மளுக்கு ரேமு SSD மாதிரி எதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். பட் எதுவுமே கிடைக்கல. இருந்ததை மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து ஓரளவுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பும் போது தான் சொன்னாங்க, நியூயார்க் மார்க்கெட்லேயே இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறையா வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி நெக்ஸ்ட் அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மற்ற யூடியூபர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க தான் எங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் சந்தையை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு இந்தந்த பொருள் இங்கெல்லாம் விற்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து அவங்க சொன்ன நியூயார்க் மார்க்கெட்லேயே அடுத்து என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கன்னு பார்க்கலான்ட்டு அங்கேயும் கிளம்பிட்டோம். அங்கே போனதுமே நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த எக்ஸ்பாக்ஸ் 360யோட பவர் சப்ளை இருந்துச்சு. பாருங்க, இல்லை உள்ள எங்க சின்ன வாங்கிட்டேன். அது ஒர்க் ஆகுமா என்னன்னே தெரியல. அந்த ஆன்டி கட்டிங் இப்போ உள்ளேயே பழங்காலத்து கேமராஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே நீட்டாக இருக்குன்னு கேட்குது. அடுத்து ஒரு பெரிய சைஸு ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்கினோம். இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. நம்ம ஊர்லலாம் கிடைக்கவே இல்லை. அடுத்து இந்த பக்கம் போகும்போது புக் ஷாப் அதிகமாக இருந்துச்சு. இங்கேயும் சில கடைகள்லாம் இருந்துச்சு. இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பார்க்குற. மோஸ்ட்லி இங்கே இங்கிலீஷ் புக்கு அதிகமாக இருந்துச்சு. என் கூட வந்த காசு நாங்கள் இங்கிலீஷ் புக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். நான் இன்னும் வாங்கிட்டு வந்தால் பொன்னியின் செல்வன் கதையே படிக்கலை.
சென்னை வந்துட்டு பீச்சை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்ட்டு வீட்டுக்கு போனதுமே கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சுட்டு நைட்டே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது நைட்டு 10 மணி. மேகம் அப்படியே தெரியுது. அந்த பக்கம் ரெடி பண்ணாங்கடா. அடுத்த நாள் கிளம்பி கச்சி ஸ்ட்ரீட் போயிட்டோம். நம்மளுக்கு ஃபோனுக்கு ஒரு சில பார்ட்ஸ் அங்கே வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ நம்ம கச்சி ஸ்ட்ரீட் வந்துருக்கோம். இதுதான் மெயினாக வாங்கலாம்னு வந்தோம். இது நம்மளுக்குலாம் கிடைக்கல. இங்கேயே தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நேரம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு கேமரா சர்வீஸ் பண்ண கொடுக்க போயிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே ரிபப்ளிக் கேமரா சென்டர் கேம் ஷாப் இருந்துச்சு. உள்ளே புகுந்துட்டோம்ல. இது மினி கேம் இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படா PS5 வாங்குவோன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம். நாங்கள் பார்க்க தான் இருக்கோம். நாங்கள் வச்சுருக்க PS4 வந்து பவர் சப்ளை ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால வேறு பவர் சப்ளை கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தோம். ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காப்பி மேக் இது ஒரிஜினல் அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கிடையாது. உன்னை எங்கே பார்த்த? நல்லா இருந்துச்சா வீடியோலாம்? நன்றி, தேங்க்ஸ். பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். சுற்ற வேண்டியதெல்லாம் சுற்றியாச்சு, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு எந்த சண்டே மார்க்கெட்டு போகலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.